26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். நான் அதற்கு முந்தின பிறவியில் செய்தது, அதனால்தான் எனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றீங்களே, எனக்கு முன்னாடி தேகம் இருந்தது எப்படி? ப்ரூஃப் இருக்கா? எனக்கு முற்பிறவியில் மனித தேகம் கொடுக்கப்பட்ட பொழுது கடவுளின் கட்டளைப்படி நான் நடக்காத காரணத்தினால் அங்கே ஒரு கலகம் ஏற்பட்டுச்சு. என்ன கலகம்னா, எப்படி நான் ஒரு வீட்டில் இருக்கின்ற பொழுது என்னுடைய நண்பர்கள் என்னிடம் வந்தார்களோ, அடுத்த வீட்டுக்கு போகின்ற பொழுது வந்தார்களோ, அதுபோல் ஒரு பிறவியில் நான் செய்த பாவங்களும். இந்த உடலுக்காகவும் ஒரு வாரண்டி பீரியட் உண்டு. அம்மாவின் கருவறையிலேயே தீர்மானிக்கப்படுகிறது. பிறக்கும் போதே இல்லை. நான் தவம் பண்ணேன், தவம் முற்று பெற்றுச்சு. உடனே கடவுள் அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வந்து காட்சி கொடுத்தார். மகனே செந்தில், உனக்கு மரண விழா பெருவாழ்வை கொடுத்தோம். ஐயா சொல்ல வர்ற விஷயங்களே அதுதான். மரணம்ங்கிறது ஒரே நாளில் நிகழ்வதில்லை. மரண விழா பெருவாழ்வும் ஒரே நாளில் நிகழ்வது இல்லை. நான் பயன்படுத்துவது எதுக்கு குணங்களை மாற்றணும் நம்ம ஏன் சொல்கிறோம்னா, அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஃபோனில் பேசும்போது கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, நீங்கள் கொலை பண்ண மாட்டீங்க தானே? பண்ண மாட்டேன் சார். மாமிசம் சாப்பிட மாட்டிங்களா? சாப்பிட மாட்டேன் சார். நீங்கள் வரலாம் பயிற்சி. ஒரு சில பேர், இல்லை சார் நாங்கள் மாமிசம் எப்பயாவது சாப்பிட்றோம் சார். ஐயா தப்பாக எடுத்துக்க. நீங்கள் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வரணும்னா மாமிசம் சாப்பிடாதவர்கள் தான் உள்ளே வரணும்னு போர்டு இல்லை. நியாயமாக போட வேண்டும். ஏனென்றால் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக ஒரு ஆலயத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னால், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய்க்கோபுர வாசல், இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே என்ன கொடுக்கணும்? பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அருட்பெரும் ஜோதி என்ற சீரியஸ் வழியாக வள்ளலார் சம்பந்தப்பட்ட நிறைய நுட்பமான ஆழமான தகவல்களை நம்ம கூட டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயா இருக்கார். வணக்கம். வணக்கம். இப்போ பிறந்த அப்புறம் அவங்க செய்கிற செயல்களுக்கு ஏற்ற மாதிரி வினைப்பதிவுகள் ஏறிட்டே வருது. மனித பிறவி எடுத்த அப்புறம் சிலர்னா அதன் அடிப்படையில் தான் அவங்க என்ன மாதிரி பிறக்கணும், என்ன மாதிரி வாழ்க்கை அனுபவிக்கணும்னு முடிவு செய்யப்படுது. சில மகன்கள் சில மார்க்கங்கள்ல என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபிறவின்னு ஒன்று கிடையாது, வினைப்பதிவுன்னு ஒன்று கிடையாது, அவங்க பிறந்தான அதெல்லாம் முடிஞ்சிச்சு, அது மேலே வர்றது வேறு உயிர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி வள்ளல் பெருமான் ஏதாவது சொல்லியிருக்காரு? நிறையா சொல்லியிருக்கார். அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதுக்குள்ளே தான் நம்ம திரும்ப போக வேண்டியது இருக்குது. அதாவது போன பிறவியில் செய்தது, நான் அதற்கு முந்தின பிறவியில் செய்தது, அதனால்தான் எனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்களே, எனக்கு முன்னாடி தேகம் இருந்தது எப்படி? ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதே ஜீவகாருண்ய ஒழுக்கம் முழுசாகவே எப்படி இருக்கும்னா, ஐயா என்ன பண்ணுவார்னா கேள்வி பதிலாகவே போட்டு எடுத்துகிட்டு வருவார். ஒரு கேள்வி கேட்பார், அதற்கு பதில் கொடுப்பார், நமக்கு புரியறதுக்காக கொடுப்பார். அதற்கு ஐயா என்ன பண்ணுறாருன்னா ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறார். இப்போது எனக்கு இந்த வீடு சொந்த வீடு. இதற்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன். அந்த வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது எனக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் சரியாக ஒத்து வரலை. அந்த வீட்டோட எஜமான் அவர் தான். அவர் என்ன சொல்கிறார், சார் சுவத்தில் ஆணி அடிக்காதீங்க, இந்த மாதிரியெல்லாம் போடாதீங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படி சொல்கிறார். ஏன்னா அது அவர் வீடு, அவருடைய கட்டளைப்படி தான் நான் நடந்திருக்கணும். உரிமை அவருக்கு தான். நான் கேட்கலை, கலகமாகி போச்சு, பிரச்சனை ஆகி போச்சு. நான் என்ன பண்ணுறேன், அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிவிட்டு வேறு வீடு இன்னொரு வீட்டுக்கு போகிறேன். இப்போ நான் வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போவனே ஒழிய வீடே இல்லாமல் இருப்பேனா? இருக்க மாட்டேன். ஒரு வீடு இல்லைன்னா இன்னொரு வீட்டுக்கு போவேன். ஏன்? அங்கே ஹவுஸ் ஓனருடைய கட்டளைப்படி நான் நடக்காத காரணத்தால் அவர் காலி பண்ண சொன்னார். அதே போல் எனக்கு முற்பிறவியில் மனித தேகம் கொடுக்கப்பட்ட பொழுது கடவுளின் கட்டளைப்படி நான் நடக்காத காரணத்தினால் அங்கே ஒரு கலகம் ஏற்பட்டுச்சு. என்ன கலகம்னா மரணம். இப்போ மரணம் ஏற்பட்ட பிறகு என்ன பண்ணேன், நான் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப எனக்கு அடுத்த ஒரு பிறவி கிடைத்தது. ஒரு வீட்டை காலி பண்ணி எப்படி இன்னொரு வீட்டுக்கு போடணும், அதுபோல் அந்த பிறவியிலேருந்து நான் என்ன பண்ணேன், இந்த பிறவிக்கு வந்துட்டேன். சரி, பிறவி வந்துருச்சு. ஆனால் ஒரு நியாய தர்மம் வேணும்ல. ஐயா நான் இப்போ பண்ணுறேன், இதுக்கு எனக்கு ஏதோ ஒரு நல்லதோ சரியோ கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, போன பிறவியில் பண்ணதான் இப்போ வருதுன்னு சொல்கிறீங்களே, நான் எப்படி எடுத்துக்கிறது? இது ஐயா ஒரு கேள்வியாகவே கொடுப்பார். ஜீவர்கள் முன் தேகத்தில் செய்த பாவ கர்மங்கள் இந்த தேகத்திலும் வரும் என்பது எப்படி? ஏன்னா ஐயா என்ன சொல்கிறார்,
போன பிறவியில் ஒருத்தர் ஜீவகாரணியத்தோடு இல்லை, உயிர் இறக்கத்தோடு இல்லை, கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்தும் செய்யலை, அதனால் அவர் இந்த பிறவியில் பசியால் கஷ்டப்படுறாருன்னு சொல்கிறீங்களே, அந்த பாவம்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே வீட்டை தான் ஐயா எடுத்துகிட்டு வர்றார். நான் ஏற்கனவே ஒரு வீட்டில் இருந்தேன் இல்லையா, எனக்கு நல்ல குணநலங்கள்லாம் இல்லை. என்னுடைய நண்பர்கள் அப்போ எப்படி இருப்பாங்க? அதே மாதிரி தான் ஒரு மது குடிப்பவர்களாக, மாமிசம் சாப்பிடுபவர்களாக இப்படி தான் இருப்பாங்க. இப்போ நான் அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணிட்டேன், வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டேன். நான் வேறு வீட்டு வாடகைக்கு போனாலும் அவங்கெல்லாம் வருவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. எப்படி நான் ஒரு வீட்டில் இருக்கின்ற பொழுது என்னுடைய நண்பர்கள் என்னிடம் வந்தார்களோ, அடுத்த வீட்டுக்கு போகின்ற பொழுது வந்தார்களோ, அதுபோல் ஒரு பிறவியில் நான் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் அடுத்த பிறவியிலும் வந்தே சேரும் அப்படின்னு ஐயா கொடுக்குறார். அப்போது இந்த பிறவி சூழல், இந்த வினை பயன்கள், இந்த கர்ம வினைகள்ல இருந்து எவராலும் தப்பித்து கொள்ள இயலாது. இன்னும் சொல்லப்போனால், இப்போ நான் அம்மா அப்பா சேர்றது குழந்தை சொன்னேன் இல்லையா, ஒரு சுக்கிலத்திலிருந்து ஒரு தாயின் சுரோனித பையுக்குள் போய் அந்த கரு உருவாகின்ற பொழுதே, இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்னை எடுத்துப்போம், என்னுடைய கரு நான் உருவாகின்ற பொழுதே, ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு 80 வருஷம் வாழ்வேன்னு வச்சுப்போமே, 80 ஆண்டுகள் 11 மாதம் 6 நாட்கள் 36 ஒரு 12 மணி நேரம் இந்த வாழ்கிறது அப்படின்னு இந்த உடலுக்கான ஆயுட்காலமும் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த உடம்பு ஏன்னா எதுக்குமே ஒரு எக்ஸ்பைரி பீரியட் உண்டு. இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், 10 வருஷம் வாரண்டி பீரியட், 5 வருஷம் தான் வாரண்டி பீரியட் கொடுக்குறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஓடினால் சந்தோஷம், ஓடலைனா போச்சு. ஸோ 5 வருஷங்கிறது 10 வருஷம் ஓடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒன்று தூக்கி போட்டுறணும், இல்லை என்ன பண்ணணும்? ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றணும். இப்போ ரிப்பேர் ஆகி போச்சுன்னா நம்ம ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றினாதான் அந்த வாஷிங் மிஷின் வேலை செய்யும். அதுபோல் இந்த உடலுக்காகவும் ஒரு வாரண்டி பீரியடு உண்டு. அம்மாவின் கருவறையிலேயே தீர்மானிக்கப்படுகிறது. பிறக்கும் போதே இல்லை, கரு உருவாகிய பொழுதே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. அப்படின்னா அப்போ எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு இல்லையே சார், நான் 80 வருஷம் 11 மாதம் தான் வாழ்வேனா, எனக்கு ஏது சார் மரணமில்லா பெருவாழ்வு? கிடையாது. அந்த கூற்றுப்படி ஐயாவுடைய விண்ணப்பம், கைப்பட எழுதிய விண்ணப்பம் அப்படி பார்த்தா கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா ஐயா, அந்த ஆயுட்காலம் என்பது இந்த தேகத்திற்கு இயற்கையாக நியமிக்கப்பட்ட ஒரு ஆயுட்காலம். அந்த ஆயுட்காலத்தை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீட்டிக்க செய்ய வேண்டும். அதை செய்வதற்குண்டான அறிவும் சுதந்திரமும் கொடுத்துருக்காருல. அதனால தான் ஐயா என்ன சொல்வார்னா, மரணத்தை எட்டி உதைத்து அப்படிம்பார். இப்போ ஒருத்தர் பையன் அப்படி இருக்கார், நான் அவரை எட்டிட்டு மிதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தூரம் போயிடுவார்? ஒரு 2 அடி தள்ளி விடுவார், 3 அடி தள்ளி விடுவார். அதுபோல் மரணத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா, மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது ஒரே நாளில் நிகழ்கிறதில்லை. நான் தவம் பண்ணேன், தவம் முற்று பெற்றுச்சு, உடனே கடவுள் அப்படியே வானத்திலேருந்து இறங்கி காட்சி கொடுத்தார், மகனே செந்தில் உனக்கு மரணமில்லா பெருவாழ்வை கொடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. வராது, புகையெல்லாம் வராது, அப்படியெல்லாம் ஏதோ ஒரு வாகனத்தெல்லாம் வரமாட்டார். மரணமில்லா பெருவாழ்வு என்பது நான் பக்தி, ஒழுக்கம், கருணை, தவமெல்லாம் செய்கின்ற பொழுது இந்த வாரண்டி பீரியட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டிக்கப்படும். ஒன்றுமே இல்லை சார், நான் இப்போ என்னுடைய இருதயத்துக்கு ஒரு ஆயுட்காலம் உண்டு இல்லையா, ஒரு வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் மேலே இந்த இருதயத்துக்கு ஆயுட்காலம் உண்டு. வாஷிங் மிஷினை ஒரு நாளைக்கு ஒரு முறை போடலாம், நான் ஒரு நாளைக்கு 4 முறை துணி போட்டு துவைக்கிறேன். ஆயுட்காலம் குறையுமா குறையாதா? குறைஞ்சிடும். அப்போ இந்த இருதயம் நாம் எப்பவும் சாத்வீகமாக இருந்தால், நம்முடைய குணநலன்கள் அமைதியாக பொறுமையானதாக இருந்தால் இதனுடைய ஆயுட்காலமும் நீட்டிக்கப்படும். ஐயா சொல்கிறார், யாரே எண்ணினும் இளமையோடு இருக்க அப்படின்னு அகவல் எடுத்துகிட்டு வர்றார். யாரே எண்ணினும் இளமையோடு இருக்க, இளமையோடு நம்ம எப்போவுமே இருக்க முடியும். அது எப்படிங்க சாத்தியம்? மூப்படையாமல் உண்டு. அதாவது வெளியில் பார்ப்பதற்கு தோற்றம் மாறியதை போல் இருக்கும். எனக்குள்ளே இருக்கக்கூடிய இருதயம் நான் தவம் இயற்றினால், தயவோடு இருந்தால், இருதயத்திற்கான ஆயுட்காலம் எனக்கு வயசு 50 இருக்கும், ஆனால் உள்ள அது 30 இருக்கும். அது இளமையாக தான் இருக்கும். ஐயா சொல்ல வர்ற விஷயங்களே அதுதான். மரணம்ங்கிறது ஒரே நாளில் நிகழ்வதில்லை, மரணமில்லா பெருவாழ்வும் ஒரே நாளில் நிகழ்வது இல்லை. நான் பயன்படுத்துவது எதுக்கு குணங்களை மாற்றணும் நம்ம ஏன் சொல்கிறோம்னா, கோவப்படாத, கத்தி பேசாத. ஐயா சொல்கிறார், உறக்க பேசுதல், சண்டையிடுதல், வழக்கிடுதல் இதெல்லாம் கூடாது. ஓடாதேங்கிறார், ஓடக்கூடாது, வேகமாக நடக்கக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. போட்டால் உடம்பு நஷ்டமாக, விவாதமும் பண்ணக்கூடாது.
சன்மார்க்கத்தில் விவாதமே கிடையாது, சத்விசாரம் மட்டும்தான். யாராவது ஒருவர் சன்மார்க்கத்தில் விவாதம் பண்ணுகிறார் என்று சொன்னால் அவர் சன்மார்க்கத்தில் இல்லை என்று பொருள். ஏன்னா சன்மார்க்கத்திற்கான சட்டத்திட்டங்களை வகுத்தது வள்ளல் பெருமானார். அதை மாற்றுவதற்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது. ஐயா என்ன சொல்லியிருக்கிறார், அதுதான் ரூல். ஞான சபையில் கொலை புலை தவிர்த்தவர் மாத்திரம்தான் உள்ளே வரணும்னா கொலை புலை தவிர்த்தவர் மாத்திரம்தான் உள்ளே வரணும், இது பேர் வரக்கூடாது. ஆமாம். ஏன்னா ஞான சபையை கட்டியவர் ஐயா தான். ஐயா சொன்ன ரூல் தான் இங்கே அப்ளை ஆகும். இப்போ நான் ஒரு பயிற்சி வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பயிற்சி வகுப்புக்கு சேர்றவங்களுக்கு நான் விதித்த ஒரே ஒரு விதி என்னென்னா, நீங்கள் கொலை புலை தவிர்த்தவர்களா என்ற ஃபோனில் பேசுகிறாங்க. உங்கள் ஐபிசி பக்தியின் வாயிலாகத்தான் இந்த வள்ளல் பெருமானாருடைய கருத்துக்கள், நான் சொன்ன கருத்துக்கள், அதுக்கு எவ்வளோ அருளாளர்கள் நிறையா தடவை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கருத்துக்கள் இந்தியா மட்டுமல்ல பல நாடுகளுக்கும் ஐபிசி பக்தியின் வாயிலாக போகிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலப்புறம் ஐயா நீங்கள் பயிற்சி வகுப்பு எடுக்கிறீங்களான்னாங்க. இப்போ ஒரு 2 மாத காலமாக நான் பயிற்சி வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஐபிசி பக்தி வாயிலாக பார்த்தவர்களெல்லாம் தொடர்பு கொண்டு பேசி பயிற்சி வகுப்பில் சேர்றாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஃபோனில் பேசும்போது கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, நீங்கள் கொலை பண்ண மாட்டீங்க தானே? பண்ண மாட்டோம் சார். மாமிசம் சாப்பிட மாட்டிங்களா? சாப்பிட மாட்டோம் சார். நீங்கள் வரலாம் பயிற்சி வகுப்புக்கு. ஒரு சில பேர் இல்லை சார் நாங்கள் மாமிசம் எப்பயாவது சாப்பிட்றோம் சார். ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க, வாரம் ஒரு முறை சாப்பிட்றோம். ஆமாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. பயிற்சி வகுப்புக்கு நீங்கள் வர முடியாது. ஏன் சார்? நான் விட்டுடுவோம் சார். விட்டுடுவோம் சார் இல்லை, விட்டுட்டு வாங்க சார். நான் சொல்கிறது ஏன் அப்படின்னா, ஒரு பயிற்சி வகுப்பிற்கு ஏன் வர்றீங்க? இல்லை இப்போ இந்த ஐபிசி பக்தியில் நான் பேசுகிறத ஏன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, எல்லாமே இறைவனுடைய அருளை பெறுவதற்காகத்தான். ஐயா என்ன சொல்கிறார், ஒருவர் மாமிசம் சாப்பிடுவார் என்று சொன்னால் அவருக்கு இறைவனுடைய அருள் கிடைக்காதுன்னு டிக்ளேர் பண்ணுறார். கிடைக்காது சார். புலால் சாப்பிட்டவர்களுக்கு, மாமிச சாப்பிட்டவர்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்காது. இன்னும் சொல்லப்போனால் கொலை புலை புரிபவர்களே நான் ஏற்கனவே ஐபிசி பகுதியில் பதிவு பண்ணியிருக்கேன். ஐயா புற இனத்தார்ன்னுறார். அகை இனத்தார் புற இனத்தார் ரெண்டாக பிரிப்பார். அகை இனத்தார் அப்படின்னா நம்ம மேம்போட்டாக பார்க்கலாம் அது வேற மாதிரி தெரியும். இல்லை, அகை இனத்தார்லாம் மனிதர்கள். புற இனத்தார்கள்லாம் நாய் நரி சிங்கம் கரடி புலியில் சென்று போய் சேர்த்துடுறார். வேற இனம், மனித இனமே கிடையாது, மனுஷனே கிடையாது. நீ சொல்ற திட்டத்துக்காக சொல்லுவாங்க. புலால் சாப்பிடுபவர்களை ஐயா மனிதர் பட்டியலில் சேர்க்கவில்லை. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எதுவுமே கிடையாது சொன்ன வள்ளல் பெருமானார் கொலை புலைன்னு வரும்போது பிரிச்சுடுறார். அவர்களுக்கு அறிவு விளக்கமும் தோன்றாது அப்படின்னு ஐயா சொல்கிறார். அவங்ககிட்ட பேசுறது வீண் தான். அதாவது வீண் தான். ஆனால் சில பேர் நானே பார்த்துருக்குறேன், அவங்க மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வள்ளல் பெருமானாருடைய கருத்துக்களை இப்படி யூடியூப் சேனலெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது, ஒரு தூண்டுதல் இருக்கு. ஆமாம், தோணுது. ஓ நம்ம இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கா, அப்போ இதை தெரிஞ்சுக்கிறணும்னு சொல்லிட்டு வர்றாங்க, கேட்குறாங்க. இப்போ என்னை கேட்குறாங்க, என்னை போல் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாங்க, என்னையோட பெரியவர்கள் நிறைய பேர் சன்மார்க்கத்தில் இருக்காங்க, அவங்கள கேட்குறாங்க. அவங்கள கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா நீங்கள் அசைவம் சாப்பிடுவீங்களான்னு கேட்குறாங்க. சாப்பிடுவோம் சார். இல்லைப்பா அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பின்பற்றணும்னா அசைவம் சாப்பிட்றத விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டுடுறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம தாராளம் சொல்லலாம். அதாவது அவர்கள் சன்மார்க்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு யாரும் சொல்லலை. இப்போ சன்மார்க்கத்தை பின்பற்றுபவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதற்கும் அது ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் சமயங்களிலும் மதங்களிலும் கூட எந்த மதத்திலையும் சமயத்திலையும் புலால் சாப்பிடுன்னு சொல்லலை. சைவத்தில் சொல்லியிருக்கா, வைஷ்ணவத்தில் சொல்லியிருக்கா, எதில் சொல்லியிருக்கு? எதுலையுமே சொல்லலை. ஆனால் அங்கு கட்டாயப்படுத்துதல் இல்லை. ஆமாம், சாப்பிடாதன்னு சாப்பிடுறது இல்லை. நீங்கள் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வரணும்னா மாமிசம் சாப்பிடாதவர்கள் தான் உள்ளே வரணும்னு போடு இல்லை. நியாயமாக போட வேண்டும். ஏனென்றால் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக ஒரு ஆலயத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னால் மாமிசம் சாப்பிடுபவர்களுக்கு அங்கு வேலை இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அன்னைக்கு சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்றைக்குமே சாப்பிடாமல் இருப்பது தான். ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன, முக்கியமான வள்ளல் பெருமானாருடைய கூற்றுப்படி தெளிவாக சொல்கிறார், ஆன்மாவே சவையாகவும் அதன் உள்வொளியே பதியாகும். இறைவன் எங்கே இருக்கான்? உள்ளே இருக்கான். நம்ம உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கான். மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா எங்கே போகுது? உள்ளே தான் போகுது. உள்ளே போகுது. இறைவன் ஆலயத்துக்குள்ளே மாமிசத்தை எடுத்துகிட்டு போவோமா? வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இறைவனுடைய ஆலயத்துக்குள்ளே மாமிசத்தை எடுத்துகிட்டு போவோமா? சாப்பிட்டாலே போக மாட்டாங்க நம்ம ஆளுங்க, இல்லையா? சாப்பிட்டாலே போக மாட்டாங்க. உள்ளே மாமிசம் எடுத்துகிட்டு போக முடியுமா? இதைத்தான் திருமூலர்னு சொல்ல, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய்க்கோபுர வாசல். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே என்ன கொடுக்கணும்? இறைவனுக்கான உணவை கொடுக்க வேண்டும், சாத்வீகமான உணவை கொடுக்க வேண்டும். திருமூலர் சொன்னது தான். வள்ளல் பெருமானார் அதை விரித்தார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இடத்துல சொல்ல, திருவருட்பாவிற்கு பொருள் தெரிய வேண்டும் என்றால் திருமந்திரத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க பாரு ஐயா. ஒரு இடத்துல எங்கேயுமே சொன்னது கிடையாது வள்ளல் பெருமானார். ஒரு இடத்துல சொல்கிறார்,
அருட்பாவுக்கு பொருள் புரியலைன்னா திருமந்திரத்தை பார்த்துக்கோ, அது சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். திருமந்திரத்தையும் தாண்டிய விடயங்களை பெருமானார் சொல்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் இது வேணும்னா ரிலேட்டட் இதை எடுத்து கொடுக்குறார், ரெஃபரன்ஸாக எடுத்து கொடுக்குறார். அதே போல் ஐயாவுடைய வள்ளல் பெருமான் தேவர் திருக்குறளிலிருந்து 7 திருக்குறள்களை அப்படியே எடுத்து அருட்பாவில் காப்பி பண்ணியிருப்பார். என்னப்பா கலிவன்பா பார்த்தீங்கன்னா 7 திருக்குறள் வரிசையாக எடுத்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டிருப்பார். ஸோ எதிலெல்லாம் இந்த ஜீவகாருண்ய கருத்துக்கள், இறைவனை பற்றி உண்மையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை அத்தனையையும் வள்ளல் பெருமானார் சன்மார்க்கத்திற்கு உள்ளே கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இதை புரிஞ்சு அதன்படி நடக்கணும், அதன்படி நடந்துக்கிறணும். இதுதான் நமக்கு நம்முடைய பெருமானார் கொடுத்தது. அப்போது எப்படி ஒரு வீட்டிலேருந்து காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகும்போது நண்பர்கள் வருவாங்களோ, அதே போல் பாவ காரியங்களும் புண்ணிய காரியங்களும் வரத்தான் செய்யும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அருட்பெருஞ்சோதி சீரியஸ் வழியாக சன்மார்க்கம் சார்ந்து செந்தில்குமார் ஐயா கிட்ட நிறைய தகவல்கள் கேட்டுருக்கோம். அடுத்த படியிலையும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வள்ளல் பெருமானாருடைய கருத்துக்களை சன்மார்க்கம் சார்ந்த வெகுஜன மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதில் சமீப காலங்களில் பெரும்பங்காற்றியது ஐபிசி பக்தி தான். மற்ற சேனலெல்லாம் வள்ளல் பெருமானாரை பற்றிய நிகழ்வுகள் 1-2 போகுது. ஐபிசி பக்தியில் வாரந்தோறும் வள்ளல் பெருமானார் பற்றிய நிகழ்வுகளை கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். வள்ளல் பெருமானாருடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக சேரும். ஐபிசி பக்தி சேனலுக்கும் இதை இங்கே எடுத்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். 6 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5, குவாலிட்டில வேற ரேஞ்ச்.